ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு யங் கிரிக்கெட் பிளேயரோட ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக ஒரு யங் கிரிக்கெட் பிளேயரோட அம்மா என்கிட்ட அந்த பையனோட ஜாதகத்தை பார்த்தாங்க. அந்த ஜாதகத்தை என்கிட்ட காட்டிட்டு அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, இந்த பையன் என்னவா இருக்கான், இவன் ஃப்யூச்சரில் என்னவா வருவான் அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், உங்கள் பையன் ஸ்போர்ட்ஸில் இருப்பான், அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அவங்க அம்மா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே என் பையன் ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவன் ஃப்யூச்சரில் கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ணுவானான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு சொன்னேன், உங்கள் பையன் கிரிக்கெட்டில் பெரிய அளவு வருவான், அச்சீவ் பண்ணுவான், அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த பையனோட ஜாதகத்தை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் கும்ப லக்னம், ராசி வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி, நட்சத்திரம் குருவோட விஷாக நட்சத்திரம். இந்த பையன் பிறந்தது அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி தேதி. லக்னத்துக்கு 4ல நீச்ச ராகு, 5ல லக்னாதிபதி சனி, 6ல உச்ச குரு, 9ல திக்பலத்துக்கு பக்கத்துல செவ்வாய், மூலத்திரியோண பலத்துல சுக்கிரன். செவ்வாயும் சுக்கிரனும் 9ல தர்மகர்மாதிபதி யோகத்துல இருக்கு. 10ல திக்பலத்துல சூரியன், உச்சகேது, சந்திரன் நீச்ச சந்திரன், 5ஆம் அதிபதி புதன். அம்சத்துல பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு ராகு கேது வர்க்கோத்தமமா இருக்கும், சந்திரன் ஆட்சியா இருக்கும், புதன் நீச்சமா இருக்கும், புஷ்கராம்ச பலத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கும். இந்த பையன் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா குருதசால ராகு புத்தி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த பையனுக்கு 23 வயசு. இப்போ நடக்கிற தசா புத்தி பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி புதன் தசால பாக்கியாதிபதி சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. கிரிக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா பிரதானமா செவ்வாயும் புதனும் முக்கியம். செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸ், புதன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா செயல்படுறது. கிரிக்கெட்ல வந்து பாருங்க ஸ்பீடா செயல்படுவாங்க. ஸோ கிரிக்கெட்டுக்கு செவ்வாயும் புதனும் முக்கியம். இந்த பையனோட ஜாதகத்துல செவ்வாய் திக்பலத்துக்கு பக்கத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்கு. புதன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல, ப்ரொஃபஷனை குறிக்கிற 10ஆம் பாவகத்துல உச்ச குருவோட பார்வை, லாபாதிபதி தன லாபாதிபதி குருவோட பார்வையில, அதுவும் உச்சமா உள்ள குருவோட பார்வையில இருக்கு. இந்த அமைப்பால இந்த பையனுக்கு சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட சான்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த பையனோட ஜாதகம் பார்க்குற சமயம் புதன் தசால கேது புத்தி நடந்துகிட்டு இருந்தது. இந்த பையனோட அம்மா என்கிட்ட கேட்டது, இந்த பையனுக்கு அடுத்த கட்ட இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ இருக்குன்னு கேட்டாங்க. இந்த பையனுக்கு புதன் தசால கேது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பமாகிற சுக்கிர புத்தி, பிப்ரவரி மாசம் ஆரம்பமாகிற சுக்கிர புத்தியில இருந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் எல்லாம் வரும்னு சொன்னேன். ஜனவரி மாசம் சொன்னேன், உங்க பையனுக்கு பிப்ரவரி மாசத்துல இருந்து பாக்கியாதிபதி யோகாதிபதி சுக்கிர புத்தி ஆரம்பமாகுது, அதனால நிறைய மேட்சஸ் விளையாடுறதுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சார், நீங்க சொன்ன மாதிரி பிப்ரவரி மாசம் விளையாடுறதுக்கு சான்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையனோட ஜாதகத்துல லக்னாதிபதி சனி திரிகோணமான 5ல இருக்கிறது நல்லது. பாக்கியாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலே மூல திரிகோண பலத்துல இருக்கிறது எக்ஸலண்டான அமைப்பு. அதுவும் பாக்கியாதிபதி சுக்கிரன் 10ஆம் அதிபதி செவ்வாய் கூட சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகத்துல இருக்கு. இந்த பையன் ஜாதகத்துல தர்மகர்மாதிபதி யோகம் எக்ஸலண்டா அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதி புதன் இந்த பையனுக்கு கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதி சூரியன் கூட சேர்ந்திருக்கு, 6ஆம் அதிபதி சந்திரன் கூட சேர்ந்திருக்கு, கேது கூடயும் சேர்ந்திருக்கு. ஆனாலும் அந்த பாதிப்பு ஓரளவு நிவர்த்தி பண்ற மாதிரி உச்சகுருவோட பார்வையில இருக்கு. ஸோ இந்த ஜாதகம் ஒரு எக்ஸலண்டான ஜாதகம். இந்த பையனோட கும்ப லக்னத்துக்கு ஆகாத சூரிய சந்திர தசை சின்ன வயசுல வராது. சூரிய தசை இந்த பையனுக்கு 63வது வயசுல வரும், சந்திர தசை இந்த பையனுக்கு 69வது வயசுல வரும். ஸோ இந்த பையனுக்கு 63 வயசு வரைக்கும் பெரிய பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. 36 வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு 5ஆம் அதிபதி புதன் தசை நடக்குது. 36 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இந்த பையனுக்கு கேது தசை நடக்குது. அதுக்கப்புறம் 43 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு பாக்கியாதிபதி சுக்கிர தசை நடக்குது. இந்த பையனுக்கு இப்போ 5ஆம் அதிபதி புதன் தசால யோகாதிபதி சுக்கிர புத்தி நடக்கிறதுனால இந்த ஒரு 3 வருஷ பீரியட் ஒரு எக்ஸலண்டான பீரியட். 2026, 2027, 2028 இந்த 3 வருஷமும் இந்த பையனுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிரிக்கெட்ல. புதன் தசையில சூரிய புத்தி சந்திர புத்தி, இந்த 2 புத்தியும் தான் இந்த பையனுக்கு வந்து சாதகம் இல்லாதது. அதுக்கப்புறம் கேது தசை 36 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு கேது தசை ஒரு சுமாரான தசை தான்.
அதுக்கு காரணம் என்னன்னா, கேது 6, 8, 7 இந்த அதிபதிகள் தொடர்புல இருக்கு. அதனால இது ஒரு மைனஸ். கேது தசை ஒரு நியூட்ரலா தான் இந்த பையனுக்கு போகும். கேது தசை இந்த பையனுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலுமே 5ஆம் அதிபதி புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால கேது தசை இந்த பையனை கைவிடாது. அதுக்கப்புறம் 43 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு கும்ப லக்னத்துக்கு யோகாதிபதி சுக்கிர தசை ஆரம்பமாகுது. சுக்கிரன் 9ஆம் பாவகத்துல மூலத்திரியோன பலத்துல செவ்வாய் 10ஆம் அதிபதி செவ்வாய் கூட சேர்ந்து தர்மாதிபதி யோகத்துல இருக்கு. யோகாதிபதி தசை தர்மாதிபதி யோகத்துல இருந்து தசை நடத்த போகுது. இது ஒரு எக்ஸலண்டான அமைப்பு. ஸோ இந்த பையனுக்கு 43 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் பெரிய அளவு சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.